ஒருமை வார்த்தை பக்கத்துல வேற்றுமை உறுப்பு வருது அப்படின்னா, இந்த கவ்வா அப்படிங்கிற ஆ சவுண்ட் இருக்கிறது ஏ சவுண்டா மாறும். ஈல அப்படியே தான் இருக்கும். ஆ சவுண்ட் இருக்க ஒருமை வார்த்தைகள் மட்டும் பக்கத்துல வேற்றுமை உறுப்பு வர்றப்ப ஏன்னு மாறும். மற்ற எல்லா இதுவும் அதே போலதான் இருக்கும். வேற்றுமை உறுப்பு பக்கத்துல வந்தாலும் ஒருமை வேற எல்லாமே அதே தான் இருக்கும். ஆ சவுண்ட் இருக்கிற மாதிரி கௌவா, கோன்ஸ்லா இந்த மாதிரி வார்த்தைகள் மட்டும் கௌவே, கௌவே கே, दो पंख होते हैं, காக்காக்கு 2 ரெக்கை இருக்கு அப்படின்னு சொல்றோம்னா ஏன்னு மாறும். காகங்கள் உடைய அப்படின்னு மாறுது. இப்ப காகங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. பன்மையில காகங்கள்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இக்கு காகங்களை அப்படிலாம் சொல்றோம் அப்படின்னா அந்த ஏ சவுண்டு ஓன்ற சவுண்டா மாறிடும். இப்போ அதுதான் இங்கிட்ட எழுதி காமிச்சிருக்காங்க. பன்மை வார்த்தைகள்ல தான் நிறைய மாறும். சிங்குலர்ல ஆவா இருக்கிறது மட்டும்தான் ஏ மாறும். மீதி எல்லாம் அதே வார்த்தையை வச்சு அப்படியே வேற்றுமை உறுப்பு பக்கத்துல போட்டு இப்ப ஆங்குலாம் வச்சு சொன்னாங்கன்னா ஆங்குமே, ஆங்குமே சஃபேத் ரங் ஹோத்தா ஹை, கண்ணுல வெள்ளை கலர் இருக்கு. ஆங்குமே காலா ரங் ஹோத்தா ஹை, கண்ணுல கருப்பு கலர் இருக்கு அப்படின்னு ஒயிட்டு எல்லோ பிளாக் அப்படின்னு நம்ம கண்ணுக்கெல்லாம் ஒருமையில பக்கத்துல வேற்றுமை உறுப்பு அப்படியே போட்டுறலாம். ஈ வேற எல்லா சவுண்டுக்கும் அப்படியே சொல்லிடலாம். இந்த ஆ வர்ற சவுண்டுக்கு மட்டும் ஏவா மாத்தணும். ஓகே. மற்றபடி வேற்றுமை உறுப்புகள் பன்மைக்கு ஃபுல்லுமே மாறுது. பன்மைக்கு ஃபுல்லுமே எப்படி மாறுது? ஏ சவுண்டு இருந்தா ஓன்ற சவுண்டு மாறிடும் பக்கத்துல வேற்றுமை உறுப்பு வரப்போ. கவ்வே அப்படிங்கிறது மீனிங் தான், மீனிங் அதே தான். ஆனால் பக்கத்தில் வேற்றுமை உறுப்பு வர்றனால கவ்வோன் கோ அப்படின்னு சொல்லணும். காகங்களுக்கு அப்படின்னு சொல்றப்ப இப்போ வானத்தில் காகங்கள் பறக்கின்றன அப்படி சொல்றோம்னா ஆகாஷ்மே கவ்வே ஓட் ரஹே ஹேன் அப்படின்னு சொல்லணும். பறந்துகிட்டு இருக்கு. அப்போ காகங்கள்னு மட்டும் சிங்குலராக வருது, காகங்கள்னு மட்டும் சொல்கிறோம். அப்போ வந்து கவ்வேன்னு சொல்லணும் பன்மைக்கு. இப்போ காகங்களுக்கு தண்ணீர் கொடு அப்படி சொல்கிறீங்கன்னா பானி பிலாவோ, கவ்வோன் கோ பானி பிலாவோ அப்படின்னா இப்போ காகங்களுக்கு தண்ணீர் கொடு. அந்த இக்கு கூ வருது. வேற்றுமை உறுப்பு பக்கத்தில் வர்றப்ப எல்லா பன்மை வார்த்தைகளும் ஓன்னு மாறுது. வாசிச்சு பார்க்கலாம். கவ்வேங்கிற காகங்கள் அப்படின்றது காகங்களுக்கு அப்படின்னு சொல்கிறோம்னா கவ்வோன் கோ. கோன்ஸ்லே, கோன்ஸ்லேனா கூடு, கூடுகளில் அப்படின்னு சொல்லணுமா கோன்ஸ்லோன் மே, கூடுகளில். இது கூடுகள்னு சொல்கிறோம். இதில் கூடுகளில் அப்படின்னு சொல்கிறப்ப கோன்ஸ்லோன் மே. கண்கள், கண்கள்னு மட்டும் வர்ற மாதிரி சென்டென்ஸ்னா ஆங்கேன்னு தான் எழுதணும். கண்களின் அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி வருதுன்னா ஆங்கோன் கா அப்படின்னு ஆங்கோன் கீ, கா கீ கே எதனாலும் வரும். இப்போ இதில் கா கொடுத்துருக்காங்க கண்களின் அப்படின்னு வர்ற மாதிரி. மிட்டாயியா இனிப்புகள், மிட்டாயி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறோம்னா மிட்டாயியா லாயே அப்படி சொல்லிடலாம். நம்ம ஏதோ அடுத்து செய்ய போகிறோம் சொல்கிறோம் அப்படின்னா தான் அந்த கோ யூஸ் பண்ணோம். பக்கத்தில் கா கி கே மே சே பர் நே, நேங்கிற எழுத்தும் பாஸ்ட் அந்த வெர்பு பாஸ்ட் டென்ஸாக மாறுற மாதிரி இருக்கும்.
அந்த மாதிரி வர்றப்பையும் பன்மை வார்த்தைகள் ஓன்கிற சவுண்டா மாறிடும். மீனிங் அதான் அதே தான். மிட்டாய்கள்ன்ற மீனிங் தான். இங்கே மிட்டாயானாலும் மிட்டாயோன்னாலும் மிட்டாய்கள் அப்படிங்கிற பொருள் தான். கோயிலே கோயிலே அப்படின்னா நிலக்கரி, கோல். நிலக்கரிகளை அப்படின்னு சொல்றோம்னா கோயிலோன் கோ. ஆவாஸ், ஆவாஸ்னா சவுண்டு, சப்தம். ஆவாஜோன் சே பறை அப்படின்னு சொல்றோம்னா சப்தங்களை கடந்த. ஆவாஜோன் சே பறை சப்தங்களை கடந்த. ரெண்டுக்குமே சப்தங்கள்ங்கிற மீனிங் தான். ஜீஜே பொருட்கள், ஜீஜோன் சே பொருட்களால். ராஜ்குமாரியா ராஜகுமாரிகள் சொல்றதுக்கு குமாரியான்னு சொன்னா போதும். ராஜகுமாரிகளின் இல்ல ராஜகுமாரிகளுக்கு அப்படின்னு சொல்றோம்னா ராஜ்குமாரியோன் கோ. தேசங்கள்னு சொல்றப்ப தேஷ்னு மட்டுமே சொல்லலாம். தேசங்களுக்கு பின்னால் அப்படின்லாம் சொல்றோம்னா தேஷோன் கே பீச். தேசங்களுக்கு இடையில், பீச்னா இடையில். பக்ஷின்னு ஒருமைக்காதான், பன்மைக்கும் பக்ஷி தான். இப்போ பக்ஷிகளுக்கு பக்ஷிகளின் அப்படின்னு சொல்றோம். பறவைகளின் அப்படின்னு சொல்றோம்னா பக்ஷியோன் கா அப்படின்னு சொல்லலாம். ஹிஸ்ஸேனா பகுதிகள், பகுதிகளில் அப்படின்னு சொல்றோம்னா ஹிஸ்ஸோன் பர். கபூதர்னு ஒருமைக்கும் அதான், பன்மைக்கும் தான். கபூதர்னா புறா, புறாக்கள். புறாக்களை அப்படின்னு சொல்றோம்னா கபூத்ரோன் கோ அப்படின்னு சொல்லலாம். மீனிங் புறாக்கள் தான். லடாயியா சண்டைகள், சண்டைகளில் அப்படின்னு சொல்றோம்னா லடாயோன் மே அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதை வச்சு நம்ம சென்டென்ஸ் எழுதி பார்க்குறப்போ உங்களுக்கு இன்னும்